ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு டாக்டர் எஸ்ஐபி. இன்றைக்கி பார்க்க போகிற கான்செப்ட் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து ஒரு கார்பஸ் சேர்ந்ததுக்கப்புறம் நம்ம வந்து லம்சமாக வித்ட்ராவல் பண்ணுறது வந்து சிறந்ததா, இல்லை வந்து சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான் எஸ்டபிள்யூபி மெத்தட் வந்து சிறந்ததா, எது வந்து டேக்ஸ் எஃபிஷியன்ட், அதை தான் நம்ம வந்து இன்றைக்கி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போகிறோம். இப்போ நம்ம வந்து அசம்ஷனுக்கு ₹1,00,00,000 நம்ம கார்பஸ் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் சேர்த்தாச்சு. அப்போ இதில் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட்டே ஒரு ₹60,00,000. அதில் கெயினாக நமக்கு வந்தது வந்து ஒரு ₹40,00,000. அப்போ இதுக்கு வந்து டேக்ஸ் எப்படி அப்ளிகபிள் ஆகுன்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ மெத்தட் 1 நம்ம வந்து கம்ப்ளீட்டாக அந்த லம்சமை வந்து வித்ட்ராவல் பண்ணுறோம். அப்போ நம்ம வந்து ₹1,00,00,000 வித்ட்ராவல் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் ஃபினான்ஷியல் இயரில் ₹40,00,000 கெயினுக்கு நம்ம டேக்ஸ் கட்டணும். இப்போ ப்ரிவைலிங் டேக்ஸ் ரூல்ஸ் படி என்னென்னா, ஒரு பர்டிகுலர் ஃபினான்ஷியல் இயருக்கு 1,25,000 வந்து எக்ஸம்ஷன் லிமிட்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ 40,00,000 இந்த 1,25,000 எக்ஸம்ஷனை மைனஸ் பண்ணிட்டோம்னா ₹38,75,000 நம்ம டேக்ஸ் கட்டணும். எவ்வளோ பர்சன்டேஜ்? 12%. இதுதான் வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். இதுக்கு எவ்வளோ வருது இந்த அமௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா, ₹4,84,000, ரவுண்டு ஒரு ₹5,00,000 நம்ம வந்து டேக்ஸ் கட்டுற மாதிரி வருது, இந்த மாதிரி லம்சம் மெத்தடாக வித்ட்ராவல் பண்ணும்போது. சரி, இதுக்கு என்ன ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நமக்கு தேவை இவ்வளோ இல்லை, ஒரே டைமில் நமக்கு லம்சம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னா பெஸ்ட் மெத்தடுன்னு பார்த்தீங்கன்னா எஸ்டபிள்யூபி, சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான். அப்போ அசம்ஷனில் வந்து நம்ம மாதமான ₹50,000 வித்ட்ராவல் பண்ணுறேன்னு நம்ம அசம்ஷன் எடுத்துக்கிறோம். அப்போ எடுத்தோம்னா வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ₹6,00,000 வித்ட்ராவல் பண்ணியிருப்போம். இந்த ₹6,00,000க்கு 40% கெயின் அப்படின்னு பார்த்தோம்னா ₹2,40,000 வருது. அந்த ₹2,40,000க்கு வருஷத்துக்கு ஒரு எக்ஸம்ஷன் லிமிட் இருக்குது இல்லைங்களா, ₹1,25,000 வந்து நம்ம மைனஸ் பண்ணிட்டோம்னா டாக்ஸபிள் கெயின் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ₹1,15,000க்கு 12% போட்டோம்னா ₹14,375 தான் நம்ம வந்து வருஷத்துக்கு கட்டணும். அப்போ ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ₹15,000 தான் நம்ம டேக்ஸ் கட்டணும். நமக்கு அதை தான் தேவைப்படுது. இதை வந்து 10 வருஷத்துக்கு நீங்கள் கியூமுலேட்டிவாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கூட, நம்ம எஸ்டபிள்யூபியை வந்து ஒரு 10 வருஷம் நம்ம கண்டினியூவாக நம்ம பண்ணுறோம்னா கூட மேக்ஸிமம் நம்ம டேக்ஸே வந்து பார்த்திங்கன்னா ₹1,44,000 தான் நம்ம கட்டியிருப்போம். அதாவது அரௌண்ட் ₹1,50,000. அப்போது நம்ம ஒன் டைமாக வித்ட்ராவல் பண்ணும்போது நியர்லி ₹5,00,000 நம்ம டேக்ஸ் கட்டுற மாதிரி வருது. இதே எஸ்டபிள்யூபி மெத்தடில் 10 வருஷம் நம்ம வித்ட்ராவல் நமக்கு எடுத்தால் கூட ஒரு ₹1,50,000 நம்ம வந்து டேக்ஸை வந்து சேவ் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து ஒரு சில ரெக்குவயர்மெண்ட் இருக்கும். அதாவது எனக்கு வந்து எஸ்டபிள்யூபி வந்து ரெக்குவயர்மெண்ட் இல்லைங்க சார், ஏன்னா வந்து இந்த கார்பஸ் சேர்த்ததே வந்து ஒரு ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்காக தான் அப்படின்னு இருந்தவங்க வந்து அவங்களோட சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இல்லை டேக்ஸ் கன்சல்டன்ட்டை கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, அண்டர் செக்ஷன் 54F படி இந்த கார்பஸை வந்து நீங்கள் வந்து ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு யூஸ் பண்ணிங்கன்னா இந்த டேக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸம்ஷனில் வந்துடும், அண்டர் செக்ஷன் 54F. இதோட நம்ம இந்த வீடியோட எட்டுக்கு வந்தாச்சு. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து உங்களை திரும்ப வந்து ரீச் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி இன்வெஸ்டிங். Mutual fund investments are subject to market risks. Read all scheme related documents carefully.